வச்சு சாப்பிட்டு பாருங்க. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அப்படி எடுத்தாலே இருக்குன்னு எவ்வளோக்குள்ளது ஒரு பூ மாதிரி இருக்குன்னு தெரியுதா? எவ்வளோ லேயர்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாயில் வைக்கவும் கரைஞ்சி போகும், உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு போலி. கல்யாண வீடுகளெல்லாம் பாயசத்தோடு இதை சர்வ் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான இந்த போலியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு வேக வச்சு எடுத்துருவோம். இதுக்கு மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணணும். 1 கப்பு, இன்னும் ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். மொத்தம் 1/4 கப்பு மைதா. இது டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கலருக்காக கொஞ்சமாக இந்த பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துருவோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன், பார்த்துட்டு 2வது சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டு இதை மாவு வந்து காஞ்சி போகாத அளவுக்கு பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம், மினிமம் 3 ஹவர்ஸ் வைங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பெசரி வச்சாச்சு. அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது போல் நல்லா சாஃப்டாட்டு வேகணும். எக்ஸஸாக இருக்க தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தண்ணி எல்லாமே நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 3 ஏலக்காய். இப்போ இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி தண்ணி விடும். அந்த தண்ணியும் வத்தட்டு, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இது வந்து சுருண்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துச்சு. சூடாறட்டும். சூடாறினோடனே மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி, தண்ணி எதுவும் சேர்க்கண்டா, நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நாம் பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா ஊறிட்டு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸுக்கு எடுங்க. இந்த சைஸுக்கு எல்லாமே உருட்டி வச்சுடுங்க. மாவு இது போல் தனித்தனியாக டிவைட் பண்ணி வச்சாச்சு. இதே அளவுக்கு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இதுவும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. 1 ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது. ஏலக்காவை வந்து முழுசாக போட்டதுக்கு காரணம் இதுதான். இதோட சேர்த்து நம்ம அரைச்சிறதுனால ஏலக்காய் அரைப்பட்டுரும். இது போல் உருட்டி வச்சாச்சு. இது இவ்வளவும் மீதி இருக்குது. இதை என்ன பண்ணலான்னா, தேங்காய் பால் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டினா பாயாசம் ரெடி ஆயிரும். அதை கப் மாதிரி பண்ணிவிடுங்க. ஒரு உருண்டையை வச்சுருங்க. அடியிலேருந்து சேர்த்து கொண்டு வாங்க. நல்லா ஒட்டும் மாவு. நம்ம லூஸாக தான் பிசைஞ்சோம். லூஸாக தான் மாவு இருக்கணும். 1 நாள் 2 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். பாயசத்தோடு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. உள்ளே இருக்க பூரணம் வந்து வெளியில் வரும். மெல்லுச மெதுவாக பூ மாதிரி. ஆக்சுவலாக இந்த போலியே வந்து பூ மாதிரி தான் இருக்கும். மெல்லுசாக இருக்கும். பார்த்து நீங்கள் உருட்டுங்க. நீங்கள் வாயில் வைக்கிறதுக்குள்ளே அது பிஞ்சு போயிடும். நீங்கள் கையில் எடுத்தாலே பூ மாதிரி உருதுன்ட்டு வரும். மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா மெல்லுச எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லுசாக உருட்டிடுங்க. பிஞ்சு போகாது. நல்லா டஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. அப்படியே ஒட்டுறது மாதிரி இருந்தால் என்ன கொஞ்சம் மாவு போட்டுடுங்க. சில்க் கிளாத் மாதிரி இருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ இதை வந்து தவால போட்டு சுட்டு எடுத்துடலாம். இன்னொருக்கா பார்த்துடுங்க.
மாவை இதேமாரி கொஞ்சம் விரித்து வச்சுடுங்க. கீழே இருந்தே கொண்டு வாங்க. ரொம்ப மெல்லுசாக, ஒரு பேப்பரை விட மெல்லுசாக இருக்கும். இதை வந்து சுட்டு எடுக்கச்சில் வந்து ஒரு ட்ராப் கூட நம்ம ஆயில் சேர்க்கண்டா. அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்று மாதிரி இருக்கும். சூடான தவாலெல்லாம் போட்டு நம்ம எடுத்துடலாம். சில்க் கிளாத் மாதிரி இருக்கும். போட்ட மாத்திரத்தில் வெந்துடும். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஏர் பபிள் வருது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். தெரியுதா ஏர் பபிள் உங்களுக்கு? நம்மளோட நாகர்கோவில் போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நாகர்கோவிலை பொறுத்தவரையில் எல்லா ஃபங்க்ஷன்கள்லையும் இந்த போலி வந்து சர்வ் பண்ணுவாங்க. பாயசத்தோடு இதை சர்வ் பண்ணுவாங்க. நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த போலி இந்த பாயாசத்தோடு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். இது இல்லை, எல்லா பாயாசத்தோடையும் சர்வ் பண்ணலாம். இது வந்து நம்ம இதில் மீதி வந்திருக்கிற பருப்பு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பால், சர்க்கரை வேக வச்சு, பால் சர்க்கரை சேர்த்து வேக வச்சு, முந்திரி திராட்சை தாளித்து கொட்டியிருக்கோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாயாசம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பருப்பு பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும்.